சார் அவள் வரா சார். நான் போய் பேசினா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவா. நீங்கள் வந்து ஆப்போசிட் அட்வொகேட் கொஞ்சம் கொஞ்சம் பேச சொல்லுங்க சார். என்ன சார் சொல்லணும்? இதுக்கு மேலே என்ன தெளிவாக சொல்லணும்? ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் நான் பெட்டிஷனில் தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் தெளிவாக சொல்லணும்னா காத்துல தான் வந்து சொல்லணும். தேவையில்லாமல் பேசுகிறாங்க சார். அவங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு உண்மையாக இருக்கேன். என் காலம் ஃபுல்லாக இருப்பேன். இப்போ கூட இந்த டிவர்ஸ் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை சார். எல்லாமே பொய்யா இருந்துடும் நான் நினைக்கிறேன். இங்கே நடந்தது எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டு அவங்களை ஏற்றுக்க தயார் சார். போலாமாடி வீட்டுக்கு? வாயன். போனதுலேருந்து வீடா இல்லடி, தனியாக இருப்பான். அவன் தான் அவங்கள கேட்குறானமே, கெஞ்சிராரமே. அவர் தான் நீ தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோமா பாக்கே பாப்பா. போதும் சார், இதுக்கு மேலே என்னால் அவனோட டார்ச்சர்லாம் அனுபவிக்க முடியாது சார். டெய்லியும் டார்ச்சர் பண்ணுவோம் சார். கழுட்டு டார்ச்சர் பண்ணுவோம். என்னதுமா? நகைய சார் அது விடுங்க சார். நான் கூட பரவாயில்ல சார், ஏதோ பொண்டாட்டின்ற நகையை விற்கலாம். என் குழந்தையில சார் பாவம் பண்ணுச்சு. அதோட அருணகை அடுத்து வாயும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு போய் ஊட்டு குடிதான் சார். குடியார நாய் குடிக்கிறவனா? ஆமா சார், குடிதான் சார். குடிச்சு என் குடும்பத்தையே கீழே ஒத்துக்கிறேன். நான் உண்மையில குடிச்சேன்னா, ஆனா இப்ப வந்து நான் அந்த மாதிரி இல்லை சார். அட்மாக் டீ டோட்டலரா இருக்கேன் சார். திருந்தி வாழ்றேன். நல்லா பார்த்துப்பேன். நம்பி வரலாம் சார். போதும் சார், என் காதே வலிக்குது. இதுக்கு மேல எதுவும் இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். அந்த நாயை டெய்லி வந்து என் வீட்டான வந்து நிக்க சொல்லாதீங்க. எனக்கு என் குழந்தைங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வெளியே பறக்கும் திசையேது இந்த பறவையாது, உறவோ தெரியாது, அது உனக்கே புரியாது. பாறையில அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு காலம் வரும் நிலையில காத்திருப்பேன் பொன்மையில, தேவி வரும் உண்மையில தேவி சொல்ல கண்ணால. என்ன செய்தி?